ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லைட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம வந்து நியூ கேம்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அந்த கேம்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேம் பிளே எப்படின்னா ஃபீல் தருது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே வரோம். பட் இன்றைக்கி என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Fortnite. இந்த கேம் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்னோட கசின் மொபைலில் விளையாடி போட்டிருப்பேன் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஏன்னா என் மொபைலில் வந்து அந்த கேம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரன் ஆகலாம் இல்லை, அது இன்ஸ்டாலே பண்ண முடியாது. ஏன்னா அது 660 ப்ராசஸர்ன்றதால அதில் வந்து அந்த கேம் வந்து ரன் ஆகாது. இந்த கேம் ரன் பண்ணோன்னா முதல்ல வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து ரன் பண்ணோன்னா Snapdragon 845 835 இதுக்கு மேலே இருக்க சிப்செட்டில் இருக்கணும். 35 சிப்செட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றனா கண்டிப்பாக வந்து இந்த கேம் ஒர்க் ஆகும். 35 சிப்செட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து S7 அப்படின்ற மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸி S7 இருக்குது. ஸோ அந்தமாரி அதுக்கும் மேற்பட்ட மொபைலில் அதுக்கப்புறம் S8 S9 அந்தமாரி மொபைல்ஸ்லாம் நீங்கள் எதனா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தமாதிரி ஹையர் எண்ட் டிவைஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்க மொபைல் வந்து போக்கோ F1. இது வந்து 845 சிப்செட் அப்படின்றதால இதில் ரன் பண்ண முடியும். இந்த கேம் ரன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் தான் வந்து மெயினாக தேவை. ஸோ அந்தமாரி ஹையர் அண்ட் டிவைஸில் மட்டும்தான் இந்த கேம் வந்து ரன் ஆகும். பட் இந்த கிராஃபிக்ஸ் லெவலும் அந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குன்னு சொல்லலாம். இது பப்ஜியோட ஃபாதர் அப்படின்ற மாரி நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த கேம் தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க பப்ஜிக்கு முன்னாடி. இதுதான் பப்ஜியோட கான்செப்ட் வந்து இந்தமாரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணாங்க பப்ஜி எப்படி இருக்குது கேம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த ராயல் பேட்டில் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. அந்த ராயல் பேட்டில் நேம் அப்படின்றது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Fortnite இந்த கேமுக்கு மட்டும்தான். இந்த கேம் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹை டெஃபினிஷன் கிராஃபிக்ஸ் வந்து எந்த குறையுமே இல்லாத பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் இது டவுன்லோட் பண்ணுறதும் ஒரு பெரிய ப்ராப்ளமானு சொல்லிடலாம். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணுறதும் வந்து இந்தமாரி ப்ராசஸ் இருந்தால் தான் இந்த கேம் விளையாட முடியும் அப்படின்றது இருக்குது. மொபைலில் சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சைஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா 2.42 GB கிட்ட வேணும். அதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஒரு 100 MB கிட்ட வருது. OBB பார்த்தீங்கன்னா 2.42 GB கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு 3 GB கிட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து ஒரு நல்ல மொபைல் வேணும். அடுத்து ஆன்லைனில் ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்தால் பப்ஜியோட சூப்பராகவே ஒரு கேம் பிளே விளையாட முடியும்லாம். ஏன்னா இது வந்து வேறு ஒரு லெவலில் இருக்கும் இந்த கேம் பிளே. ஆனால் இந்த கேம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிசிக்கு iOSக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த மொபைல் எல்லாத்துலேயும் விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு பீட்டா வெர்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீசன் 7 இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 4 MBக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், உங்கள் ஃபோனை வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். இந்த ஃபோனில் அது விளையாட முடியுமா விளையாட முடியாதான்னு அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு டவுன்லோட் இல்லை அப்படின்னு கேன்சல் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதில் டவுன்லோட் அப்படின்றது வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த 100 MBக்கான அப்ளிகேஷன் அது டவுன்லோட் பண்ணிவிடும். அடுத்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா 242 GB கிட்ட வந்து OBB உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இது வந்து டவுன்லோட் பண்ணுற ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொன்று அந்த அப்ளிகேஷன்லேருந்து வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா டிவைஸ் நாட் சப்போர்ட்டன்ட்டு அந்த 4 MB அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு காட்டிடும். ஸோ உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத அந்த 4 MBக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். OBB வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் லாகின் சைன் ஆகுது அப்படின்றதால இந்த பேஜ்லேயே ரொம்ப நேரம் இருக்குது. வேணால் இதை நான் கொஞ்சம் ஷார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக வந்து அடுத்த ஸ்டெப் அப் கொண்டு போயிடுறேன். பட் ஆனால் இந்த விஷுவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபயர் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷுவல் வந்து கொடுத்துருக்காங்க. டேப் எனிவேர் டு ஃபயர் அப்படின்லாம் டிடெக்ட் பண்ணுறது கரெக்டாக வந்து நீங்கள் கன் பாயிண்ட் அங்கே வச்சிங்கன்னா ஃபயர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகிடுது. அடுத்த நியூ அப்டேட் இது வந்து அப்டேட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணதால் இது என்னென்ன அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஓகே, இந்த வீடியோவோட கேம் பிளே உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோவும் ஷார்ட் ஆன் பண்ணுறதுக்காக கேம் பிளே இருக்க இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒரு வீடியோவும் கேம் பிளே ஒரு தனி வீடியோவாக இருக்கும். ஸோ அதை பார்க்கணும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட். Take care. Bye bye.